வாழ்க. குருவே துணை. குருவின் திருவடி சரணம். திருவடி போற்றி. இணையத்தில் இணைந்திருக்கும் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கங்களும் நல் வாழ்த்துக்களும். நன்கு நிமிர்ந்து அமர்ந்து கொள்ளவும், கைகளை கோர்த்து மடி மீது வைத்துக் கொள்ளவும். நம் உடலை ஒரு கற்சிலை போல் நினைத்து அக்கற்சிலையின் தன்மையை உணரவும். உச்சி முதல் பாதம் வரை நம் உடலையே கவனிக்கவும். உள்ளும் புறமும் கவனிக்கவும். உச்சி முதல் பாதம் வரை அப்படியே கவனிங்க. எண்ணங்களற்ற நிலை. கவனிக்கும் போது அங்கே ஒரு அமைதியை உணரலாம். அந்த அமைதியில் இருந்து கொண்டே இறைவணக்கம், அதை தொடர்ந்து குரு வணக்கம். இப்பொழுது இறைவணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகம் இசையெடுத்த பல பிறவிகளில் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய். என் சந்தோஷ செய்தி இதுவே. என் சந்தோஷ செய்தி இதுவே. அன்பர்கள் அனைவரும் சிறிது நேரம் நாடி சுத்தி, அதை தொடர்ந்து தண்டுவட சுத்தி செய்வோம். முதலில் நாடி சுத்தி, இடதுகை சின்முத்ரா, வலதுகை நாசிகா முத்ரா. இடங்களை பின்களை நாடுகள் என்று
தாய் தந்தையர் நாடி என்று, சந்திர சூரிய நாடி என்று இதையே அழைப்பர். 72,000 நாடி நரம்புகளும் நன்கு தூய்மை செய்யப்பட்டு இயக்கம் பெறுகின்றன. இடது மூக்கின் வழியாக மூச்சை வெளியிட்டு நாடி சுத்தியை முடித்துக் கொள்வோம். இப்பொழுது தண்டுவட சுத்தி மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்துக் கொண்டே துரியும், மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். நன்கு முதுகு தண்டு நிமிர்ந்த வந்திருக்கும். முதுகு, கழுத்து, தலை 3 ஒரே நேர்கோட்டில் இருக்குமாறு நிமிர்ந்த வந்து கொண்டு தண்டுவட சுத்தி செய்யும். மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்து கொண்டே துரியம், மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுக்கும் பொழுது முதுகுத்தண்டை வெட்டி மையங்களை கவனித்து மூச்சை இழுத்து விடுவோம். மூச்சை இழுக்கும் பொழுது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்கினை, துரியம் என்றும், மூச்சை விடும் பொழுது துரியம், ஆக்கினை, விசுக்தி, அநாகதம், மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம் என்றும் மையங்களை கவனித்து மூச்சை இழுத்து விடுவோம். தொடர்ந்து செய்வோம். மூலாதாரத்திற்கும் துரியத்திற்கு இடைப்பட்ட பகுதியில் ஒரு மயிரிலை அளவில் கருமை நிறத்தில் சுழல் அமைப்பில் அதே டியூப் மாதிரி உள்ள வெற்றிடம் சுழுமுனை நாடி நன்கு இயக்கம் பெறுவதை உணரும். மூலாதாரத்திற்கும் துரியத்திற்கு இடைப்பட்ட பகுதியில் சுழுமுனை நாடி நன்கு இயக்கம் பெறுகிறது. மையங்களும் தூய்மையடை. மூச்சை அப்படியே ஆக்கினியில் நிறுத்திக் கொள்வோம். தண்டுவட சுத்தியை முடித்துக் கொண்டு இப்பொழுது இடத்து நாம் அமர்ந்துள்ள அறை முழுவதையும் கவனியுங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விருந்த அறையிலிருந்து மற்ற அறைகள், அங்குள்ள பொருட்கள், நபர்கள் எல்லாத்தையும் கவனியுங்கள். சக்தி களத்திலிருந்து தூய இறை சக்தி எப்பொழுதுமே ஒரு அருவி போல் கொட்டி கொண்டுள்ளது. அந்த தூய இறை சக்தி நம் இல்லம் முழுவதிலும் நிறைந்து இல்லத்தில் உள்ள தீய சக்திகள் யாவும் வெளியே இருக்கிறது. நாம் அமர்ந்துள்ள நமது இல்லம் முழுவதிலும் நல்ல தெய்வீக ஆற்றல் நிரம்பின தூய்மையே செய்தி. நாம் அமர்ந்துள்ள நமது இல்லம் முழுவதிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின தூய்மையே சேவிக்கின்றன. நாம் அமர்ந்துள்ள நமது இல்லம் முழுவதிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின தூய்மையே சேவிக்கின்றன. நமது இல்லத்தில் வாழும் நபர்கள், இல்லத்திற்கு அன்றாடம் வந்து செல்வோர்கள், இல்லத்திற்கு வந்து 2 நாள் தங்கி செல்வோர்கள் எல்லோர் மனதிலும் ஓர் அமைதி நிலவட்டும், சாந்தி நிலவட்டும். நம் இல்லம் அருளும் பொருளும் நிறைந்ததாக அமையட்டும். அப்படியே மன தூய்மைக்கு செல்வோம். மனம் விரிந்து 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 செல்கிறது. சக்தி
கோள வடிவில் கோடான கோடி நட்சத்திரங்கள் பலவித வண்ணங்கள் மின்னிக் கொண்டிருக்கும் அந்த காட்சியை காணுங்கள். இந்த கோள வடிவான சக்தி களத்தை எல்லையற்றதாக இருக்கும் சுத்த வெளி சூழ்ந்து அழுத்துவதால் விண்களின் சுழற்சியினால் சக்தி களம் முழுவதும் தூய இறை சக்தி நிரம்பி ததும்பி ஒரு அருவி போல் கொட்டிக் கொண்டே உள்ளது. இந்நிகழ்வு எப்பொழுதுமே நடந்து கொண்டுள்ளது. நாம் தவத்தில் தான் இதை உணர். பஞ்சபூதங்களிலும் ஜட பொருட்களிலும் உயிரினங்களிலும் நம்முள்ளும் அத்தூய இறை சக்தி உச்சி வழியாக உடல் முழுவதிலும் பரவு அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பி ததும்பி வெளிவதை உணர்கிறோம். உச்சி வழியாக அந்த தூய இறை சக்தி நம் உடல் முழுவதும் பரவதை உணருங்கள். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பி ததும்பி தூய இறை சக்தி நம்மை சூழ்ந்து தூய இறை சக்தி நம் நிறைந்து நாமே தூய இறை சக்தியாகவே உள்ளோம். அப்படியே நம் முன் மகரிஷி அமர்ந்து நம்மை சுற்றிலும் அவரது வழக்கரத்தால் அருட்காப்பிடுவதாக நினைத்துக் கொள்ளுங்கள். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக அவரது ஆற்றல் வலயத்திற்குள் இருந்து செய்யும் செயல்கள் யாவும் நல்லவையாகவே அமையட்டும். ஒரு இழு சூழ்ந்த படலம், அப்படலத்தில் நமது தாய் தந்தையரை அப்படியே மனக்கண் முன்னிறுத்துவோம். அவர்கள் இருவரையும் ஒரு சேர கண்டு அவர்களது பாதார விந்தங்களில் சிரம்பை நன்றியுணர்வோடு வணங்கி அவர்களது ஆசிகளை முழுமையாக பெற்றுக்கொள்வோம். அதே இரு சூழ்ந்த படலம், அப்படலத்தில் நமது குருமகானை நம் மனக்கண் முன்னிறுத்துவோம். வெண்ணிற ஆடை அணிந்து மஞ்சள் துண்டித்து வெண்ணிற தாடியுடன் அன்பும் கருணையும் நிறைந்த கண்கள் ஆசிகளை வாரி வழங்கும் அவரது இரு கைகள் அவரது பாதார விந்தங்களில் சிரம்பை நன்றியுணர்வோடு வணங்கி அவரது ஆசிகளை முழுமையாக பெற்றுக்கொள்வோம். அதேபோல் உலக நன்மைக்காகவே வாழ்ந்து மறைந்த மகான்கள், சித்தர்கள், ரிஷிகள், ரிஷி பத்தினிகள், அறிஞர் பெருமக்கள், ஞானிகள், நமது முன்னோர்கள் எல்லோரிடமும் ஆசிகளை பெற்றுக்கொண்டு தவத்திற்கு செல்வோம். நமது குருமகானை நம்முள் அப்படியே அவாகனம் செய்து கொள்வோம். அவர் நம்முளிருந்து நாம் செய்யவிருக்கும் தவம் சிறப்பாக அமைய அவர் அருள் எட்டும். தவம் பஞ்சேந்திரிய தவம். பஞ்சேந்திரியம் என்பது ஐம்புலன்கள். ஐம்புலன்களை அடக்குவதற்கே நாம் இந்த ஐம்புலன்கள் மீது தவம் செய்கிறோம். புலன் கவர்ச்சிக்கு அடிமையாகாமல் இருக்கவே நாம் பஞ்சேந்திரிய தவம் இயற்றுகிறோம். பஞ்சேந்திரியம் என்பது தொடு உணர்கருவியான தோல், சுவை உணர்கருவியான நாக்கு, நுகர்வுணர்கருவியான மூக்கு, பார்வை உணர்கருவியான கண்கள், ஓசை உணர்கருவியான செவிகள் ஆகும். முதலில் தொடு உணர்கருவியான தோல் மீது தவம் செய்யும். தோல் நம் உடலிலேயே மிக பெரிய தோல் தான். இந்த தோல் நம் உடலை ஒரு கவசம் போல் போர்த்தி பாதுகாத்து கொண்டுள்ளது. பலவித அடுக்குகளானது இந்த தோல்.
உச்சி முதல் பாதம் வரை நம் உடலை போர்த்தி நம் உடல் தட்பவெப்ப நிலைகளிலிருந்தும் வேற்று வகையில் காத்து கொண்டிருக்கும் அந்த தோலுக்கு நன்றி கூறி அத்தோலின் மீது தவம் செய்வோம். உச்சி முதல் பாதம் வரை கவனிப்போம். அப்படியே தலையில் தோல் முகம் முழுவதிலும், கழுத்து பாகம் முழுவதிலும், தோள்பட்டை, புஜம், கைகள், அதே மணிக்கட்டு பகுதி, உள்ளங்கை பகுதி, விரல் வரை, மார்பு பகுதி, மேல் வயிறு பகுதி, அடிவயிறு பகுதி, பிற உறுப்புகள், அப்படியே பின் கழுத்து முதுகு பகுதி முழுவதும், இடுப்பு பகுதி, பிட்ட பகுதி, அப்படியே 2 தொடைகளும், 2 முழங்கால் முட்டுக்களும், கெண்டைக்கால் கணுக்கால் பகுதி, பாதங்கள் மேலும் கீழும், பாதத்தின் நுனி வரை அப்படியே கவனி. அப்படியே மீண்டும் அப்படியே தோலை கவனியுங்கள். உச்சி முதல் பாதம் வரை கவனியுங்கள். சூழ்ந்து அழுத்தும் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலையும் உணரக்கூடியதே தோல். கூறி அடுத்தபடியாக சுவை உணர்கருவியான நாவின் மீது தவம் ஏற்க உள்ளோம். சொல்லுக்கும் சுவைக்கும் அடிமையாகாமல் இருக்க அந்த நாவின் மீது தவம் தொடங்குவோம். நாவு நமக்கு எவ்வளவு உதவி கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து பாருங்கள். நாவில் போட்ட உணவு நன்கு ஒரு மாவு அரைப்பது போல் நன்கு அரைக்கப்பட்டு குழாக ஜீரணத்திற்கும் நாவு உதவுகிறது. சுவைக்கு அடிமையாகாமல் இருக்கவும், சொல்லுக்கு அடிமையாகாமல் இருக்கவும் நாக்கு நமக்கு உதவுகிறது. அந்த நாவிற்கு நன்றி கூறி அந்த நாவின் நுனியை மேலெண்ணத்தில் தொடுமாறு வைத்து அந்த நாவின் மீது தவம் செய்வோம். நன்றி கூறிக்கொள்வோம் நாவிற்கு.
அடுத்தபடியாக நுகர்வுணர் கருவியான மூக்கின் மீது தவம் தொடங்கும். அப்படியே ஒரு நீண்ட மூச்சு இழுத்து விட்டுக்கொள்வோம். 2-3 தடவை மூச்சை விட்டுக்கொள்வோம். மூச்சு இல்லாமல் நாம் உயிர் வாழ முடியாது. அந்த மூக்கு நமக்கு எவ்வளவு உதவி கொண்டிருக்கிறது என்பதும் நாம் அறிந்ததை அந்த மூக்கிற்கு நன்றி கூறி அந்த மூச்சு காற்று மோதும் இடம், அதாவது உருவ மத்தியிலிருந்து 1 இன்ச்சு கீழே, அந்த இடத்தில் கவனம் செலுத்தி மூக்கிற்கு நன்றி கூறி மூக்கின் மீது தவம். அடுத்தபடியாக பார்வை உணர் கண்ணியான கண்கள் மீது தவம் தொடங்கும். கண்களில் வெண்படலம், கரும்படலம், கரும்படலத்தின் மத்தியில் கண்மணி, கண்களில் தவம் செய்ய செய்ய கருணையும் நிறைந்த கண்களாக மாறட்டும். பார்வை திறன் அதிகரிக்கட்டும். புலன் கவர்ச்சியிலிருந்து விடுபடட்டும். அந்த கண்கள் நமக்கு எவ்வளவு உதவி கொண்டிருக்கிறது என்பதையும் நினைத்து பார்க்கும் நபர்கள் எல்லோரும் நல்லோராகட்டும், பார்க்கும் பொருள் எல்லாம் நல்லவையாகட்டும் என்று நினைத்து அந்த 2 கண்மணிகளையும் ஒரு வெண்ணிற கற்பனை கோட்டால் இணைத்து கண்கள் மீது தவம் செய்வோம். கண்களுக்கு நன்றி கூறுவோம். 2 கண்மணிகளையும் அப்படியே சேர்த்து பாருங்க. அடுத்தபடியாக ஓசை உணர் கருவியான செவிகள் மீது தவம் தொடங்க உள்ளோம். செவிகளும் நமக்கு எவ்வளவு உதவுகிறது என்று நம்ம அறிந்ததை அப்படியே புறச்செவியை கவனியுங்கள். புறச்செவியில் நம் ஐயா மகரிஷி ஐயா கொடுத்த அந்த உடற்பயிற்சி மசாஜ் செய்யும் போது புறச்செவியை முழுவதும் மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக, மேலிருந்து கீழாக அழுத்தி விட சொல்லி இருக்கிறார். அது நம் உடல், அந்த உடல் முழுவதில் உள்ள எல்லா உறுப்புகளும் இந்த செவியில் அடங்கி
அதுதான் அப்படி அழுத்தி விடும்போது அந்த உடல் உறுப்புகள் யாவும் நன்கு இயக்கம் பெறட்டும் தான் மசாஜ் பகுதியில் அது சொல்லியிருக்கார். அப்படியே புறச்செவி கவனியுங்கள், அப்படியே உள்ளாக செல்லுங்கள், உச்செவிக்குள்ளாக உள்ளே சென்றால் அங்கு செவிப்பறை, 2 பகுதியில் உள்ள செவிப்பறை, 2 செவிப்பறைகளையும் ஒரு கற்பனை கோட்டால், வெண்ணிற கற்பனை கோட்டால் இணைத்து அச்செவிகள் மீது தவம் தொடங்க உள்ளோம். செவிகளும் நமக்கு கேட்கும் திறனை அதிகரிக்கட்டும், கேட்கும் செய்திகளாகவும் நல்லவையாக செவிகளுக்கு நன்றி கூறி செவிப்பறைகளை இணைத்து தவம். வாழ்க வளங்கள். இப்பொழுது ஐம்புலன்களை ஒரு சேர பார்ப்போம். தொடு உணர்கருவியான தோல், சுவை உணர்கருவியான நாக்கு, நுகர்வுணர்கருவியான மூக்கு, பார்வை உணர்கருவியான கண்கள், ஓசை உணர்கருவியான செவிகள், இந்த 5 புலன்களையும் ஒரு சேர பார்ப்போம். இந்த 5 புலன்களையும் அடக்கி ஆளும் மையமே ஆக்கி. மூலாதாரத்திலிருந்து ஒரு மூச்சை இழுத்து கொண்டே ஆக்கினு, மூச்சை விட்டு கொண்டே மூலாதாரம். மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்து கொண்டே ஆக்கினு, மூச்சை விட்டு கொண்டே மூலாதாரம். மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்து கொண்டே ஆக்கினை, ஆக்கினையில் கவனத்தை செலுத்தும். குண்டலினி மகா சக்தி ஆக்கினையில் மையம் கொண்டு சுழல. அழுத்தத்தை உணரலாம். உருவ மத்தியில் அழுத்தம், ஆக்கினை, அழுத்தம், சுழற்சி, விரிவலைகள், அதை சூழ்ந்து சூழ்ந்து அழுத்தும் இறை ஆற்றி. விழிப்பு நிலைக்கான மையம் ஆக்கி. ஐம்புலன்களையும் அடக்கியாலும் மையமும் ஆக்கினையை நன்கு ஆற்றலை அதிகரிக்க அப்படியே ஆக்கினிலிருந்து ஒரு மூச்சை உள்நோக்கி இழுத்து அப்படியே ஆக்கினையில் அழுத்தத்தோடு விடுங்க. நல்ல அழுத்தத்தை உணரலாம். ஆக்கினை இப்போ சக்திக்கள நினைவோடு ஆக்கினையை கவனிங்க. சக்திக்கள நினைவு ஆக்கினையை உணர். சக்தி களத்திலிருந்து ஆற்றல் ஆக்கினையை குவிக்கிறது. அந்த ஆற்றல் உள்ளுக்குள்ளாக ஐம்புலன்களுக்கும் செல்கிறது. ஆக்கினை வழியாக தொடு உணர்கருவியான தோல், சுவை உணர்கருவியான நாக்கு, மூக்கு, கண்கள், காதுகள், ஐம்புலன்களுக்கும் ஆற்றல் செல்வதை உணர்வோம். சக்திக்களம் ஆக்கினை ஐம்புலன்கள் செல்வதா அப்படியே நினைங்க. ஐம்புலன்களுக்கும் ஆற்றல் செல்லும்.
பிட்யூட்ரி சுரப்பி நன்கு இயக்கம் பெறும். சக்தி களம் ஆக்கினை ஐம்புலன். எல்லாரும் நல்ல உணரல். ஆக்கினை போர் மூச்சை இழுத்து கொண்டே துரியம் தலை உச்சி பிரம்மரந்த குண்டலினி மகா சக்தி உச்சியில் மையம் கொண்டு சுழலட்டும். துரியம் துரியத்தில் ஒரு அழுத்தத்தை உணர்கிறோம். சுழற்சி விரிவலை சூழ்ந்து சூழ்ந்து அழுத்தும் இறை ஆற்றல். பிரியத்தில் வளச்சுழலாக ஆற்றல் சுழன்று 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 தலைபாகம் முழுவதிலும் சுழற்சியை உணர்கிறோம். இப்போ சக்தி கள நினைவோடு பிரியத்தை கவனியுங்கள். சக்தி கள நினைவு பிரியத்தில் உணர்வு. சக்தி களம்னு நினைச்சாலே போதும், ஆற்றல் அப்படியே துரியத்துல குவிவதை உணரலாம். இருந்து சென்ற ஆற்றல் இப்பொழுது ஒடுங்குகிறது. ஒடுங்கி ஒடுங்கி ஒடுங்குகிறது. ஆற்றல் ஒடுங்கி உள்ளே செல்கிறது. சக்தி கலனோடு ஆற்றல் துரியத்தில் குவிந்து ஒடுங்கி உள்ளோக்கி செல்வதை உணர்வோம். சின்ன அளவு கொடுக்க மூளை செல்கள் யாவற்றிலும் ஆற்றல் பரவி மூளை செல்கள் யாவும் நன்கு இயக்கம். மூளை செல்களின் நடுமையத்தில் அடியில் நடுமையத்தில் பீனீர் சுரப்பி நன்கு இயக்கம் பெறும். மனோன்மணி சுரப்பி மத்தியில் மனோன்மணி இருப்பு நிலை. நம் உடலின் மையம் இருப்பு நிலை. சதாசிவம் நம் உடலின் சுத்த வெளி மனோன்மணி. மனோன்மணி அதிர்வு மூளை செல்கள் எல்லாம் பரவி மூளை செல்களில் உள்ள தீய சக்திகள் யாவற்றை வெளியேற்றி மூளை செல்கள் யாவும் தூய்மை அடை.
நினைவோடு அப்படியே துரியத்தையே கவனியுங்க. வாழ்க வளமுடன். தவத்தை நிறைவு செய்க. சிறிது நேரம் எதையும் கவனிக்காமல் சிறிது நேரம் சும்மா இருப்போம். தவத்தை நிறைவு செய்து கொள்வோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடைகிறது. இப்பொழுது துரியத்தில் இருந்தபடியே வாழ்த்தும் சங்கற்பமும் செய்து கொள்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் நல்ல உடல் நலம், நீளாயில், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயில், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயில், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அவரவர் வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். பெற்ற மக்கட் செல்வங்களை ஒருவர் பின் ஒருவராக வாழ்த்துவோம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்களை வாழ்த்துவோம். நெருங்கிய நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில்துறையிலே தினசரி கடமையிலே நமக்கு நெருங்கிய தொடர்புடையவர்களை வாழ்த்துவோம். தெரிந்தோ தெரியாமலோ நமக்கு இன்னல் புரிவோர், எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனத்திருந்தி நல்வாழ்வாழ கருணையோடு வாழ்த்துவோம். ஆசான் அருள் தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். வேதம் குழும மரக்கட்டளை வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். அன்னாரது மணிமண்டபம் வாழ்க வளமுடன். வேதம் குழுமத்தை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் நம் ஞானரிஷி A.S. ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவரது உடல் நல பூரண குணம் பெற வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி ஆன்மீக கிராமம் விரைவில் அமைய வாழ்க வளமுடன். அங்கு அமைந்துள்ள திருச்சிற்றம்பலம் வாழ்க வளமுடன். இந்த அமர்வில் கலந்து கொண்ட அத்தனை அன்பர்களும் அவர்களது அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் இளங்கோ ஐயா, லட்சுமி அம்மா, கனகராஜ் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாள் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரெறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வழக்காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பற்றி உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழி மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழி மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழி மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம்,
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், இவ்வுலகம் முழுவதிலும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. இந்த வாய்ப்பை நல்கிய வேதம் குழுமத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை, வாழ்த்துக்களை, நன்றிகளை கூறி தவத்தை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.